ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் செல்லான் வந்து நம்ம எப்படி பில் பண்ணுறது, அதுக்கான கமிஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் இருந்து அதர் பேங்க்குக்கு நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் மூலமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். ஸோ அதுக்கான ஃபார்ம் தான் இது. ஸோ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ். ஸோ அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் இருக்குது. ஸோ நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெஃப்ட் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித் இந்த ½ அன் ஹவரில் உங்களுக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு வந்து ரீச் ஆகிடும். ஏன்னா ஆர்டிஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் த செகண்ட்லேயே, அதாவது வித்தின் த நிமிஷத்தில், அது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகாது, வித்தின் த 5 மினிட்ஸுக்குள்ளவே உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிஷரியுடைய அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெஃப்ட்டும் பண்ணிக்கலாம், ஆர்டிஜிஎஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேக்குக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேக்குள்ளே இருந்தது அப்படின்னா நெஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இதில் தேவை அப்படின்றத நம்ம சிம்பிளாக நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னைக்கு டேட்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெஃப்ட் பண்ண போகிறீங்களா ஆர்டிஜிஎஸ் பண்ண போகிறீங்களா. 2 லேக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கோங்க. 2 லேக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நெஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் பண்ணுறீங்களோ அந்த பிரான்ச்சுடைய நேமை இதில் கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் ஒரு 25,000 வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேங்க் சார்ஜஸ் நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸுக்கும் இருக்குது. ஸோ அந்த சார்ஜஸ்லாம் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ், கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்ட் கமிஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிலோ 10,000 வந்து நெஃப்ட் அதர் பேங்க்குக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா பிலோ 10,000க்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.36 ₹2.36. ஸோ 10,000 ரூபாயிலிருந்து ₹1,00,000 வரைக்கும் அனுப்புகிறீங்க அப்படின்னா 4.72. அதே ₹1,00,000 ₹2,00,000 வரைக்கும் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா 14.60. ஸோ அதேமாதிரி 2 லேக்லேருந்து அபோவ் அமிச்சிங்க அப்படின்னா அது ₹23.60. ஸோ அதேமாதிரி ஆர்டிஜிஎஸ் கமிஷன் எவ்வளோ அப்படின்றதையும் இதில் உங்களுக்கு 5 லேக் மேலே போச்சு அப்படின்னா 47.20. ஸோ இப்போ வந்து 2 லேக்குக்கு மேலே இருந்ததுன்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேக் கீழே இருந்தது அப்படின்னா நெஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போக்கணுமோ அந்த அமௌண்ட்டை இதில் எழுதிடுங்க. 25,000னா 25,000. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 சார்ஜஸோடு நீங்கள் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து 4.72 லெஸ் ஆகி தான் போகும். ஸோ இந்த ரவுண்ட் அமௌண்ட் உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து 25,000 எழுதிக்கலாம். ஸோ எப்படி நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ இப்போ உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டுனா எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து அதர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுனால உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணி எழுதிட்டு ஒன்லி நெஃப்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் மூலமாக எழுதுறீங்க அப்படின்னா செக் நம்பர் அண்ட் டேட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அனுப்புகிறீங்களோ நேம் ஆஃப் தி பெனிஃபிஷரி. ஸோ யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய நேமை, ஸோ ஃபுல் நேமை இதில் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரியுடைய பிரான்ச்சு என்ன பேங்க் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. யூகோ பேங்க் அண்ட் எந்த பிரான்ச், யூகோ எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சு எங்கே இருக்குது அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்சி கோடு. ஸோ இந்த பேங்க்குக்கு யூகோ பேங்க்குக்கு கூடுவாஞ்சேரி பிரான்ச்சில் ஐஎஃப்சி கோடு என்ன அப்படின்றத இந்த பாக்ஸை ஃபுல்லாக 1 by 1 நீங்கள் எழுதணும். ஸோ இதில் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூகோ பேங்க் கூடுவாஞ்சேரி ஐஎஃப்சி கோடு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஎஃப்சி கோடு வரும். ஸோ இதை வந்து நான் சாம்பிளுக்காக எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிஷரியுடைய அக்கௌண்ட் நம்பர். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸிலும் ஒவ்வொரு நம்பராக கொடுத்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது ஐஎஃப்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் ரொம்ப மெயின். அதனால் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸாக நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கோடும். ஸோ பெனிஃபிஷரியுடைய இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர். ஸோ கரெக்டாக நீங்கள் இதில் இந்த பாக்ஸில் ஒன்று ஒன்றா நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் அதர் பேங்க்குக்கு அனுப்பணும் அப்படின்னாலே ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இதெல்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறோமோ அது வந்து 25,000 அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. 25,000 ஒன்லி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் இன் ஃபிகர். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அனுப்ப போகிறீங்களோ 25,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிலோ 25,000 வந்து அனுப்ப போகிறதுனால ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா. ஸோ அதுக்குள்ளே அந்த 25,000 இருக்கிறதுனால ஸோ பேங்க் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.72 அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதேமாரி 1,00,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபாய்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் இது இப்படி அப்படின்றத உங்களுக்கு இந்த கமிஷன் அமௌண்ட். ஸோ இந்த கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து 4.72 அப்படின்றது எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 25,000 + 4.72 சேர்த்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ 25,000 4.72. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து செக் எழுதணும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு செக் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 25,000 வந்து அவங்களுக்கு அந்த பெனிஃபிஷரி ரமேஷ் அப்படின்றவங்களுக்கு போகும். 4.72 பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ அப்போ நீங்கள் செக் எழுதும்போது 25,000 4.72 அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர் அதெல்லாத்தையும் எழுதிக்கோங்க. மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ அப்ளிகண்ட்டோடைய சிக்னேச்சரை நீங்கள் வந்து இது கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் சிம்பிளாக தான் நம்ம இதில் என்ட்ரு பண்ணியிருப்போம். எந்த பிரான்ச்சு, எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ பெனிஃபிஷரியுடைய நேமு, அவங்களுடைய ஐஎஃப்சி கோடு, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டு, பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பெனிஃபிஷரி நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ எல்லாத்தையும் நேம் ஆஃப் அப்ளிகன்ட். ஸோ யார் உங்களிலிருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் அனுப்பிச்சணும். ஸோ 1 2 3 ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிஷரி நேமும் அக்கௌண்ட் நம்பர் அது மட்டும்தான் மெயின். ஸோ மற்றதெல்லாம் டீட்டெயில்ஸாக நீங்கள் சிம்பிளாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக இங்கே இருக்கிற மாதிரியே நீங்கள் லெஃப்ட் சைட்லையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடில் என்ன நம்ம ஃபில் பண்ணமோ அதே இங்கே யூஷுவலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெஃப்ட் சார்ஜஸ் ஏன்னா இது இந்த காப்பி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வர வேண்டியது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சீல் போட்டு உங்களுக்கு வந்து யூடிஆர் நம்பர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பெனிஃபிஷரி நேமு, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, எந்த பிரான்ச்சு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பேங்க் காப்பி ப்ளஸ் நம்மளுடைய செல்ஃப் காப்பியும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செக்கை வந்து நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் செக்கை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்க என்ன டேட்டை மென்ஷன் பண்ணிங்களோ அதே டேட்டை இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து எந்த வித கரெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. செக்கில் பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ செக்கில் வந்து நீங்கள் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக எழுதுறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனா ஒரு கரெக்ஷன் இருக்குது டேட்டில் அப்படின்னா டேட்டில் வந்து பக்கத்துலேயே நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை நம்பர்ஸோ மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஸோ அதை சைன் பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு செக்கு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெஃப்ட் அனுப்புறதுனால இதில் வந்து பேயில் வந்து யுவர் செல்ஃப் நெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் நெஃப்ட் அனுப்புனால யுவர் செல்ஃப் நெஃப்ட்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஆர்டிஜிஎஸ் அனுப்புறீங்க அப்படின்னா யுவர் செல்ஃப் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய நேமை கூட இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம அனுப்ப போகிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம செக் எழுத போகிறோம். ஸோ இப்போ வந்து 25,004.72. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து செக்கை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ தான் 25,000 அவங்களுக்கு போகும். 4 ரூபாய் 72 பைசா வந்து பேங்க் சார்ஜஸை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து 25,004.72 அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வேர்டிங்கில் ருப்பீஸில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. ஸோ டோட்டலாக ஸோ கரெக்டாக நீங்கள் எழுதிடுங்க. 25,004.72 பைசா. அங்கே என்ன வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதே வந்து நீங்கள் இல்லை நம்பரில் எழுதிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இதை வந்து வேர்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 அதெல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வேர்டு அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வேர்டில் எழுதுறீங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் சைடில் உங்களுடைய சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சர், ஸோ சிக்னேச்சரை என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ப்ளஸ் இந்த ஃபார்மோட வச்சு நம்ம ஸ்டாப்லர் பண்ணி நம்ம பேங்க்குக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்டாப்லர் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லரோ பின்னோ நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இப்போ குண்டூசி அந்த மாதிரி எதனா வச்சு குத்தி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டாப்லர் அடித்து கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஸ்டாப்லர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து குண்டூசி அதுமாரி எதனா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து பேங்க் காப்பியோட கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த யூடிஆர் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ யூடிஆர் நம்பர் இல்லாமல் நீங்கள் போயிடாதீங்க. ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே அவங்ககிட்டே யூடிஆர் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.